டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் டிஎஸ்ஓ இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ் தான் வந்து டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இதெல்லாம் நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க. எதுக்கு இது? டிஜிட்டல் சிக்னல்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு. த டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் அதான் டிஎஸ்ஓ ஸ்டோர்ஸ் எ சிக்னல். நம்ம கொடுக்குற சிக்னலை ஸ்டோர் பண்ணிக்கும். பை கன்வெர்ட்டிங் த சக்ஸசிவ் சாம்பிள்ஸ் டு பைனரி நம்பர்ஸ். கொடுக்குற அடுத்தடுத்த சிக்னல்ஸை பைனரியாக மாற்றிக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக. விச் ஆர் ஸ்டோர்டு இன் த டிஜிட்டல் மெமரி. அதெல்லாம் அதோடைய டிஜிட்டல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஆர் யூஸ் டு ரீக்ரியேட் எ காம்போசிட் வேவ் ஃபார்ம். நம்மளுக்கு டிஸ்பிளேல அந்த வேவ் ஃபார்ம் மாதிரி காட்டும். In which the same manner as the sampling oscilloscope display is created. அப்போது இது என்ன பண்ணுது? ஒரு சிக்னலை வாங்கிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஒரு அனலாக் சிக்னலை வாங்கிட்டு அதை வந்து பைனரியாக மாற்றுது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றிட்டு அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஒரு வேவ் ஃபார்ம், காம்போசிட் வேவ் ஃபார்மாக மாற்றி நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டுது. அதுதான் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். This DSO samples the voltage. அப்போது வேவ் ஃபார்முக்குன்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும். அந்த வோல்டேஜை சாம்பிள்ஸ் ஓவர் மெனி சைக்கிள்ஸ், நிறைய சைக்கிள்ஸ்க்கு சாம்பிள்ஸ் காட்டிகிட்டே இருக்கும். எ லிட்டில் ஈச் டைம் எ லிட்டில் லேட்டர் இன் த சைக்கிள். அப்போது சாம்பிள்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த கொடுத்த லாஸ்ட் வேவ் ஃபார்மை சாம்பிள் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த டிஎஸ்ஓ. சாம்பிள் பண்ணதுக்கப்புறமா the stored waves are used to synthesize a discrete signal. அப்போது இந்த மாதிரி டிஎஸ்ஓ என்ன பண்ணுது? கொடுக்குற சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியாகி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணிக்குது. ஸ்டோர் பண்ணி எதுக்கு ஸ்டோர் பண்ணுது? அதை ஒரு டிஸ்க்ரீட் சிக்னலாக மாற்றுறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப், இன்புட் இஸ் ஆம்ப்ளிஃபைடு. ஒருவேளை இன்புட் வந்து ரொம்ப சின்ன இன்புட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், எங்கேயா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, எரர் வரத்துக்கு. அப்போ அந்த இன்புட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஆம்ப்ளிஃபைனா அது ஸ்ட்ராங் படுத்துறது, அதிகப்படுத்துறது. அந்த வேவ் இப்படி இருக்கிற வேவை நல்லா இப்படி ஆக்குறது, நல்லா ஆம்ப்ளிஃபை பண்ணுறது. ஸோ அது ஆம்ப்ளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அதை எதை வச்சு ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்கன்னா இன்புட் ஆம்ப்ளிஃபையர். இது எல்லா ஆசிலோஸ்கோப்லேயும் இருக்கும். த சாம்பிள் அண்டு ஹோல்டு சர்க்கியூட்னு ஒரு சர்க்கியூட் இருக்குது. இந்த சாம்பிள் அண்டு ஹோல்டு சர்க்கியூட் என்ன பண்ணுன்னா வோல்டேஜ் லெவல் எவ்வளவு இருக்குன்னு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கும். பிக்சர் snaps a picture of voltage level. The output of sample and hold circuit. அந்த ஆசிலோஸ்கோப்பில் சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்கியூட்னுடைய அவுட்புட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் எதில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னா வோல்டேஜ் வந்து அனலாகில் இருக்கும், அதை வந்து டிஜிட்டலுக்காக மாற்றி அதோடைய மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அனலாக் வோல்டேஜ் லெவலில் டிஜிட்டல் நம்பராக மாற்றி வச்சுக்கும், அப்புறமா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். யார்? சாம்பிள் அண்டு ஹோல்டு சர்க்கியூட், அதனுடைய அவுட்புட். வென் எனஃப் சாம்பிள்ஸ் ஹவ் பீன் டேக்கன், போதுமான சாம்பிள்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டிஜிட்டல் நம்பர்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, அது என்னவாகும்னா திரும்பவும் அனலாகாக மாற ஆரம்பிச்சிடும். இன்டு அனலாக் வேல்யூஸ் பை எ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். அப்போ போதுமான சாம்பிள்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஹவ் பீன் டேக்கன், போதுமான சாம்பிள்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன அதெல்லாம் எதில் இருக்குது? இந்த டிஜிட்டல் நம்பர்ஸ். இந்த டிஜிட்டல் நம்பர்ஸ் வந்து அனலாக் வேல்யூஸாக மாற்றப்படும். எப்படி? பை டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். அப்புறமா அது எங்கே போகும்னா வேர்ட்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் சர்க்கியூட்டுக்கும் ஹாரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் சர்க்கியூட்டுக்கும் போகும். அங்கே போனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? திஸ் டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் கண்டினியூஸ்லி, maintaining the trace on the screen as long as desired through vertical deflection ampere. இந்த vertical deflection ampere மூலிமா இந்த மாதிரி ஆசிலோஸ்கோப் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு அனலாக் சிக்னலை வாங்கிக்குது, நிறைய அது தேவையான சாம்பிள்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஆம்ப்ளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்கியூட்டுக்கு ஒரு வோல்டேஜ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு ஸ்னாப் எடுத்துக்குது. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வோல்டேஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்புட் என்ன பண்ணுது? ஒரு டிஜிட்டல், ஒரு அனலாகாக இருக்கிறத டிஜிட்டலுக்காக மாற்றி அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. போதுமான சாம்பிள்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த டிஜிட்டல் வந்து அனலாகாக மாறிடும். அந்த அனலாக் வந்து நம்மளுக்கு வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் மூலயமா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வேவ் காமிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி
இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த ஆசிலோஸ்கோப்பில் பார்க்கும்போது. இதுதான் வந்து டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இது சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு அனலாகு வாங்கிக்கும், அதை டிஜிட்டலாக மாற்றும், திரும்பவும் அனலாகாக மாற்றி அதுக்கு தேவையான வேவ் ஃபார்முக்கு ஏற்ற வோல்டேஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். இதோடைய அட்வான்டேஜ் இன்ஃபைனைட் ஸ்டோரேஜ் டைம், எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டைமிங் ஈஸி டு ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி. சிக்னல் ப்ராசஸிங் இஸ் பாசிபிள், ஒரு சிக்னலை ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஆம்ப்ளிஃபை பண்ணலாம், அப்புறமா வந்து அதோடைய வேல்யூஸை குறைக்கலாம், டைம் செக் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. சிக்னல் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்ளிகேஷன் இட் கேன் பி யூஸ் டு அனலைஸ் டிவி வேவ் ஃபார்ம்ஸ், டெலிவிஷன் வேவ் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. இட் கேன் பி யூஸ் டு மெஷர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஸ் வெல் அஸ் டிசி வோல்டேஜ் கரண்ட்டையும் செக் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய பிளாக் டயக்ராம் நெக்ஸ்ட்டு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாக் டயக்ராம் ஆஃப் எ டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். ஸோ இந்த டிஎஸ்ஓனுடைய பிளாக் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், அந்த இன்புட்டை வாங்கிக்கணும் இல்லையா, அவங்க வாங்குறவங்க யார், இன்புட் அட்டின்யூவேட்டர். இந்த இன்புட்டை வாங்கிட்டு இதை வந்து இன்புட்டை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம், அதிகப்படுத்துவோம். அந்த இன்புட்டு இப்போ என்ன ஆகிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ வர இன்புட் எல்லாம் சாம்பிள்ஸாக இந்த இடத்துல நிறுத்தி வச்சுக்கும், சாம்பிள்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, சரி. சாம்பிள் ஆனதுக்கப்புறமா இது என்ன ஆகுதுன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டருக்கு போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னால் இங்கே எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட்னா இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இந்த இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார் தான் கண்ட்ரோல் யூனிட். அப்போது இந்த வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபயர்லேருந்து சாம்பிள்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு ட்ரிகர் சர்க்கியூட் இருக்கும். ஏன் ட்ரிகர்னால் இங்கே வந்து சாம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அவங்க. ஓகேங்களா, அதை வாங்கிட்டு அதை வைக்கிறதுக்கும் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் கண்ட்ரோல் யூனிட் கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சிக்னல்ஸ் இப்போ வாங்கியாச்சு, இப்போ எங்கே போகுது, இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டருக்கு போகுது. அப்போது அனலாக் சிக்னல்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக மாறப்போகுது. அப்படி மாறத்துக்கு இந்த கன்வெர்ட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டேட்டா இங்கே போகுது, இந்த டேட்டா வந்து இப்போ மெமரி கிட்ட போகுது. டேட்டா என்ன ஆகுது, மெமரி என்னது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அந்த டிஜிட்டல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட் காட்டணும், டேட்டா அவுட்புட் காட்டணும். அந்த டேட்டா அவுட்புட் எங்கே போகும்னா திரும்பவும் எங்கே போகுது, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டருக்கு போகுது. டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டருக்கு போய் என்ன பண்ணுதுன்னா வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஆம்ப்ளிஃபையர் மூலயமா வந்து நம்மளுக்கு கேத்தோட் ரே டியூப்னது அந்த மானிட்டரில் பின்னாடி கண்ணாடி போல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு காட்டுது சிக்னல்ஸ் அவுட்புட்டை. அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இன்னொரு பக்கமும் வருது, ஹாரிசான்டல் டிஜிட்டல் டேட்டாவும் இந்த பக்கம் வரும். ஓகேங்களா, டிஜிட்டல் டேட்டா இந்த பக்கம் வரும்போது இதுக்கும் ஒரு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் இருக்குது. இது ஹாரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் ஆம்ப்ளிஃபையர், இதுவும் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா கேத்தோட் ரே டியூப். ஸோ நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் கண்ட்ரோல் யூனிட்டே நம்மளுக்கு பார்த்துக்கும். ஓகேங்களா, லாஸ்ட்டு இது எதுவுமே கிரவுண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க இதெல்லாம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இந்த மெமரிக்கு போகிற இடத்துல தான் இங்கேருந்து தான் என்ன ஆகணும், இந்த ரீடு ரைட்டு இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளவு தான் வந்து பிளாக் டயக்ராம் ஆஃப் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். எப்படி ஒரு இன்புட்டு லாஸ்ட் இந்த கேத்தோட் ரே டியூப் வரைக்கும் போகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அதுக்கு நடுவில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம். இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா.